அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசல பிரம்மோஸ் ஏவுகணையோட தொழிற்சாலை வந்து தொடங்கப் போறாங்க. அத பத்தின செய்திய குடுத்திருக்காங்க. பிரம்மோஸ் அப்படிங்கிற இந்த ஏவுகணைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஏவுகணை தான் பிரம்மோஸ் ஏவுகணை. பிரம்மபுத்திரா நதியோட பேரும், மாஸ்கோ அப்படிங்கிற நதியோட பேரையும் சேர்த்து தான் பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவ் அ அந்த பேர வந்து இந்த ஏவுகணைக்கு வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஏவுகணையோட தொழிற்சாலை அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசல இருக்கக்கூடிய லக்னோ அப்படிங்கிற பகுதியில நமக்கு வர இருக்கு. இந்த பிரம்மோஸ் ஏவுகணைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பர்சானிக் ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு திறன் பெற்ற இந்த ஏவுகணை. சரிங்களா? இந்த ஏவுகணைய வந்து நம்ப ஏர் ஏர் ஃபோர்ஸ்ல யூஸ் பண்ணி விமானங்கள் மூலியமா நம்மனால அனுப்ப முடியும். ஒரு போர்க்கப்பல்ல இருந்து அனுப்ப முடியும். தரையில இருந்தும் அனுப்ப முடியும். ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ் 3 படைப்பிரிவுகள்னாலயுமே இந்த ஒரு ஏவுகணைகள பயன்படுத்த முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம, இது எல்லா வகையான நேரங்கள்லயும், பகல் நேரத்திலயும் சரி, இரவு நேரத்திலயும் சரி, எந்த விதமான வானிலை சூழ்நிலையாக இருந்தாலுமே, இத நம்மனால பயன்படுத்திக்க முடியும். சமீபத்தில கூட பார்த்தீங்கன்னா, இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணைய நம்ப முதல்ல ஒரு வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருப்போம். அது என்ன நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பிரம்மோஸ் ஏவுகணைய நம்ப அதற்கான தொழிற்சாலைய லக்னோல கொண்டு வரப்போறோம். சரிங்களா? அடுத்தது, மீண்டெழுமா தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ சமீபத்தில பார்த்தீங்கன்னா, 45வது மனித உரிமை கூட்டம் அப்படிங்கிறது ஜெனீவால நடந்து முடிஞ்சிருக்கும். அதுல இந்தியாவிற்கான தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்காங்க இல்லையா? நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அவங்களுக்கு அளிக்கப்பட்ட வந்து அந்த பிரியாரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ரேங்கிங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பிரியாரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அந்த முதன்மை தர அங்கீகாரத்த வந்து விலக்கி இருக்காங்க. அதற்கு பல்வேறு காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனித உரிமை ஆணையத்தில அரசியல் தலையீடு நெறைய இருக்கு. நம்ம ஆணையம் சரியான முறையில செயல்படல. நம்ம ஆணையத்துக்கான இன்வெஸ்டிகேஷன் பவர்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதனால தான் நம்மளோட ஸ்டேட்டஸ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல, இந்தியாவுல இந்த மனித உரிமைகள் ஆணையம் எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 பாரிஸ் மாநாட்டுல வைக்கப்பட்ட இந்த மனித உரிமைகள் கொள்கையோட அடிப்படையில 1993ஆம் ஆண்டு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. சரிங்களா? அதற்கு கீழ தான் நமக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அதே மாரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கமிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1991ல நடந்த அந்த பாரிஸ் கொள்கைகள அடிப்படையா வச்சு தான் நமக்கு வொர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த கொள்கைகள சரியான முறையில டூ த பேப்பர் அந்த கொள்கைகள சரியான முறையில நடைமுறைப்படுத்துறவங்களுக்கு முதன்மை அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படும். அத ஒரு சில விஷயங்கள வந்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள செயல்படுத்தாத நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தரத்துக்கு அந்த நாடுகள்லாம் தள்ளப்படும். அதே மாரி தான் இப்ப இந்தியாவும் அவங்களோட அந்த அந்தஸ்த வந்து இழந்திருக்காங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சுயமாக அட்டானமஸ் பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ அரசாங்கத்தினுடைய தலையீடு அப்படிங்கிறது கம்மியா இருக்கணும். ஆனா, இந்தியாவோட சினாரியோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருக்கு. ஆணையத்தோட ஊழியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய மத்த டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வந்து மாத்தி விடுவாங்க. ஆணையங்களோட உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெருமளவு அந்த புலனாய்வு அதிகாரங்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் பவர்ஸ் அப்படிங்கிறது இல்ல. சரிங்களா? ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் அதிக பேர வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள வந்து தலைவர்களாக போடுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஹியூமன் ரைட்ஸ்ல ஏதாவது அந்த ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர் பெர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த பாரிஸ் உடன்படிக்கைக்கு வந்து எதிரான ஒரு நிலைப்பாடாக இருக்கு. அத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ண இல்லாம இருக்கோம். அதனால தான் வந்து நம்மளோட அந்த தரநிலைய வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம், ஹேட் ஸ்பீச் இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதற்கு எதிரா நெறைய வழக்குகளுமே மனித உரிமை ஆணையத்தில போடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் இருந்து 2018 வாக்குல பார்த்தீங்கன்னா, 86,000க்கும் மேற்பட்ட புகார்கள் இருக்கு. இதுல 33,000க்கும் மேற்பட்ட புகார்கள விசாரிக்காமயே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆணையம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15,000 புகார்களுக்கு வந்து அறிவுரை மட்டும் தான் வழங்கப்பட்டு, ஒரு ரெக்கமெண்டேஷன் மாரி ஒரு அட்வைசரி குடுத்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த வழக்க முடிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 31,000 வழக்குகள வந்து பார்த்தீங்கன்னா, மனித உரிமை ஆணையங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஆணையம் முடிச்சு வச்ச நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்ச அ அந்த வழக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 691 மட்டும் தான். அந்த மாரி ஆப்பரேஷனல் அ
மிஸ்கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஆப்பரேஷனல் ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ இவங்களோட ஆப்பரேஷன்ல அதிகமா செயல்பாடுல அதிகமா மாநில அரசாங்கங்களும் தாண்டி மத்திய அரசாங்கத்தோட ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஒரு அட்டானமஸ் ஒரு இண்டிபெண்டன்சி இல்ல அப்படிங்கிறது தான் அதனுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தரநிலைய கம்மி பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அடுத்தது ஏற்றுமதியை அதிகரிக்கும் இந்தியா, பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்தியாவும், பிரிட்டனும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் 2 நாடுகளுக்கு மத்தியில கையெழுத்து ஆகுது அப்படின்னா, 2 நாடுகளுக்குமே அ ஒரு சாதகமான விஷயமா இருக்கும். ஏற்றுமதி எல்லாமே வந்து கம்மியாவும், டாக்ஸேஷன் அன்வான்டட் டாக்ஸேஷன் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ப இந்தியாவுக்கும், பிரிட்டனுக்கும் கையெழுத்தாயிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக ஒப்பந்தம் அப்படிங்கிறது $34 பில்லியன் 2040ஆம் ஆண்டுக்குள்ள அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ என்னென்ன துறைகளுக்கெல்லாம் நன்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உணவு மற்றும் உணவு பாதுகாப்புத் துறை, உணவு பதப்படுத்தக்கூடிய துறை, அதேமாரி மதுபானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், பிஸ்கட், சாக்லேட் போன்ற விஷயங்கள் நம்ம பிரிட்டன்லேருந்து வாங்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வரி அப்படிங்கிறது கம்மியாகும். அதேமாரி ஆட்டோ பார்ட்ஸ், ஆட்டோ இறக்குமதி இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, 2 நாடுகளுக்குமே இப்ப அங்கிருந்து வரக்கூடிய மோட்டார்ஸ்க்கு வந்து இங்க வரி கம்மியாகும். இங்கிருந்து போகக்கூடிய மோட்டார் அண்ட் அ ஆட்டோமொபைல் காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே அங்க வரிகள் வந்து கம்மியாகும். சரிங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுமே ஏறக்குறைய இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பொருட்களுக்கு பிரிட்டன் அரசாங்கம் ஒரு 90% வரிகள குறைக்க போறாங்க. அங்கிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50லிருந்து 80% வரைக்கும் வரிகள வந்து குறைக்க போறோம். சரிங்களா? அதேமாரி இந்தியாவிலிருந்து போகக்கூடிய ஜவுளி, காலணிகள் இந்த மாதிரியான பொருட்களுக்கான அ வ ஒரு வரி அப்படிங்கிறது நமக்கு பிரிட்டன்ல கம்மியாக போகுது. அதே மாரி ஐடி துறைக்கு இதுல என்ன நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இப்ப 2 நாடுகள் இருக்கு அப்படின்னா, 2 நாடுகளோட சமூக பாதுகாப்பு திட்டங்கள்லயும் அந்த ஐடி நிறுவனங்கள் சேர வேண்டும். இப்போ நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க அப்படின்னா, அது பிரிட்டன்லயும் இருக்கு, இந்தியால இருக்கு அப்படிங்கிறப்ப 2 நாடுகளோட சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்லயும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டிங் அப்படிங்கிறத குடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்ல பணிபுரியக்கூடிய இந்திய நிபுணர்கள் இருப்பாங்க இல்லையா? இந்திய ஊழியர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குமே என்ன ஒரு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாடுகளுமே வந்து அவங்க சம்பளத்து மேல வரி போடுறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் வந்து பிரிட்டன்ல இருக்கேன் அப்படிங்கிறப்போ, என்னோட சேலரி மேல பிரிட்டன் அரசாங்கம் ஒரு டாக்ஸ் போடுவாங்க. இந்திய அரசாங்கம் கூட டாக்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாக்ஸேஷன் டபுள் சார்ஜஸ் அப்படிங்கிறதையும் கம்மி பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் கிட்டத்தட்ட 20% வரைக்கும் அவங்களோட சம்பளத்திலிருந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தாலே 2 நாடுகளுக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். 2 நாடுகளுக்கும் உண்டான இந்த ஏற்றுமதி வரிகள் எல்லாமே கம்மியாகும். பிரிட்டன்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு இருக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது கம்மியாக போகுது. இந்தியாவிலேருந்து பிரிட்டனுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு இருக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது கம்மியாக போகுது. சரிங்களா? ஸோ அது என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்க்குறப்ப, பிரிட்டன்லேருந்து நமக்கு சாக்லேட்டு, மதுபானங்கள் இந்த மாரியான விஷயங்கள் அதிகமா வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, அழகு சாதன பொருட்கள், ஆ நமக்கு ஜவுளி பொருட்கள், மத்தபடி டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே அங்க அதிகமா போகும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.